Hello all, good morning. This is Taslim again. Welcome back to our channel. Today we are going to see the Canterbury Tales Chauceroட second work. நம்ம சேனலில் செகண்ட் ஒர்க் பார்க்க போகிறோம். பட் உங்களோட பிஜிடிஆர்பி சிலபஸில் யூனிட் 1ல் ஃபர்ஸ்ட் அதுதான் இருக்குது. ஓகே, த ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன்டர்பரி டேல்ஸ் ப்ரொலாக் மட்டும்தான் நம்மளுக்கு போர்ஷனில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஜென்ரல் ப்ரொலாக் ஆஃப் கேன்டர்பரி டேல்ஸ். ஸோ ப்ரொலாக் மீன்ஸ் இட்ஸ் லைக் ஒரு கதையோ இல்லை ஸ்டோரியோ ஏதாவது ஒரு புக் படிக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொலாக்னு ஒன்று பேஜ் கொடுத்துருப்பாங்க. தட் மீன்ஸ் திஸ் கைண்ட் ஆஃப் இன்ட்ரடக்ஷன். இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு எல்லாம் ஒரு ஒரு ஸ்மால் இன்ட்ரோ அபவுட் த கேரக்டர்ஸ் அந்த மாதிரி. ஸோ நம்ம இந்த ப்ரொலாக் பார்க்க போகிறோம். ப்ரொலாக் டு கேன்டர்பரி டேல்ஸ். சொன்ன மாதிரி ஃபார்மல் ஸ்டோரி ஒன்று இருக்கும். ஸோ இதை எந்த சோர்ஸ்லேருந்து இவர் எடுத்திருக்காரு சாசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொக்கேஷியோட டெக்கமரான் அப்படின்ற ஒர்க்கில் இருந்து தான் ஒரு சோர்ஸ் எடுத்து எழுதியிருக்காரு. நாட் ஹிஸ் ஆக்சுவல் ஒரிஜினல் ஒர்க். ஓகே, ஸோ பொய்டிக் டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணியிருக்காருன்னா ப்ரொசோடின்னு சொல்லியிருக்காங்க. லைக் நம்ம செய்யுள் மாதிரி டூ லைன்ஸில் வரும். ரொம்ப அழகாக டெபிக் பண்ணியிருப்பாங்க. ரைம் ராயல் 7 லைன்ஸில் இருக்கும். ஒரு பேரா வந்து 7 லைன்ஸில் இருக்கும். அப்புறம் அந்த சீசன் வந்து ஏப்ரல் மந்த் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு லைன். அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அந்த 2 லைன் தான் வரும். அதுக்கப்புறம் டோட்டல் 858 லைன்ஸு. 24 டேல்ஸ் இருக்குது. 24 டேல்ஸ் பிளான் பண்ணாங்க ஆக்சுவலி. அப்புறம் அதோட ரைமிங் ஸ்கீம் வந்து நான் சொன்ன மாதிரி 7 லைன்ஸ் இல்லையா, அதனால் ஏபிபிசிசி ஜஸ்ட் நோட்டட் டவுன். இது எல்லாமே ஒரு மைன்யூட் டீட்டெயில்ஸ் மாதிரி. இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க ஆக்சுவலி. அப்புறம் 29 பில்கிரிம்ஸ், அப்புறம் ஒரு போயட் நம்ம சாசர் கூட சேர்த்து மொத்தம் 30 பீப்புள் வந்து இந்த பில்கிரிமேஜ்க்கு போகிறாங்க. பில்கிரிமேஜ் இஸ் நத்திங் பட் அந்த ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக யாத்திரை மாதிரி போவாங்க இல்லையா, அந்த காசி போகிற மாதிரி. அந்த மாதிரி இவங்க வந்து செயின்ட் தாமஸ் பெக்கெட்டை பார்க்க போகிறாங்க. ஓகே, ஐ ஹோப் இட்ஸ் இஸ் கிளியர். ஓகே, பிளேஸ் பிஃபோர் டிபார்ச்சர். ஸோ இங்கேருந்து ஒரு இப்போ நம்ம எங்கேயாவது டூர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இல்லை காலேஜ்லேருந்து போகிறோம் அப்படின்னா வி வில் பி பிளானிங்கில் இந்த டைமுக்கு இந்த இடத்துல எல்லாருமே அசம்பிள் ஆகணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த பில்கிரிம்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து பிளான் பண்ணியிருக்காங்க போகிறதுக்காக. ஸோ அந்த இடத்தோட பேர் தான் டபர்ட் இன். ஓகேவா, அது ஒரு இன்னு. இன் மீன்ஸ் ஹோட்டல். லைக் ஹோட்டல்லாம் நார்மலி போய் சாப்பிட்டு வர்றது தான் ஹோட்டல். இன் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் லக்ஸூரியாக இருக்கும். வே யூ கேன் ஸ்டே, வே யூ கேன் ஹாவ் த லக்ஸூரியஸ் ஆப்ஷன்ஸ். லைக் அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கிறது, ரூம் ஃபெசிலிட்டி இருக்கிறது, இந்த மாதிரி அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கிற இடத்து தான் இன்னுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்னோட பேர் வந்து டபர்ட் இன். எங்கே இருக்குன்னா சவுத் வாக் நியர் லண்டன். ஓகே, ஸோ இதில் வந்து எப்படி டிவைட் பண்ணியிருப்பார் அப்படின்னா சாசர் ஃபஸ்ட்டு நோபல் மென், அப்புறம் சர்ச் கிளர்ஜி மென், அப்புறம் மிடில் கிளாஸ் பீப்புள், அதுக்கப்புறம் காமன் பீப்புள். இந்த மாதிரி பெசன்ஸ்லாம் வருவாங்க அதில், ஃபார்மர்ஸ், அவங்க எல்லாருமே டிவைட் பண்ணி சொல்லியிருப்பார் அவர் ஒன் பை ஒன்னாக. அதுக்கப்புறம் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து ஒரு 27 பில்கிரிம்ஸ் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதில் 2 பேர் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிட்ருக்கோம். பிகாஸ் இந்த ஒர்க் எழுதும்போது தான் நம்ம சாசர் வந்து இறந்துட்டுருப்பார் 1400. ஸோ இது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் ஒர்க். சாசரோட கேன்டர்பரி டேல்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை. இல்லை பிளான் என்னென்னா போகும்போது 2 ஸ்டோரி, வரும்போது 2 ஸ்டோரி. வென் தே ஆர் கோயிங் அந்த அந்த பில்கிரிமேஜ் அந்த இடத்துக்கு போகிறதுக்காக போகும்போது ஒரு போர் அடிக்காமல் இருக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் இப்போலாம் மொபைல் வச்சு நோண்டிட்டு போயிடும், முடிஞ்சிடும். இல்லைனா பேசுவோம், கதை பாட்டு பாடுவோம், இல்லைனா ஷார்ட்ஸ் மேக் பண்ணிகிட்ருப்போம், ஏதோ ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம். அப்போது இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ டைம் பாஸ். 2 ஸ்டோரி ஒருத்தர் வந்து 2 சொல்லணும். வைல் கோயிங் 2, வைல் கம்மிங் பேக் அகெயின் 2 ஸ்டோரி சொல்லும்போது டோட்டலி ஒரு பர்சன் வந்து 4 ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருக்கும். 4 ஸ்டோரி சொல்லிட்டு வர மாதிரி பிளான் இருந்துச்சு. ஸோ டோட்டலி 120 ஸ்டோரிஸ் வந்திருக்கணும். நம்ம ஒரிஜினல் பிளான் வந்து 120 ஸ்டோரிஸ்க்கு தான். ஆனால் ஒன்லி 24 ஸ்டோரிஸ் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது அதுக்கப்புறம் சாசரோட டெத் ஆகிட்டதுனால திஸ் ஒர்க் இஸ் இன்கம்ப்ளீட் அந்த மாதிரி முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ அந்த
டாபர்ட் இன்னோட ஓனர் பேரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாரி பெய்லி. ஓகே. ஹாரி பெய்லி தான் அந்த டாபர்ட் இன்னோட ஓனர். இந்த கதைலாம் சொல்லும்போது அவங்க ஹோஸ்ட் மாரி அந்த கேரக்டர்ல வந்து அது ஆக்ட் பண்ணி ஹோஸ்ட்டா அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் மாரி குடுத்துருப்பாங்க. ஷி இஸ் அ ஹோஸ்ட் லைக் நீங்க சொல்லிட்டீங்களா? நெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி அவங்களோட கேரக்டர் அப்படி டெபிக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்க ரீச் ஆக போறாங்க அப்படின்னா, த ஷ்ரைன் ஆஃப் மார்ட்டியர் செயின்ட் தாமஸ் பெக்கெட். ரொம்ப ஃபேமஸா இருக்கிற செயின்ட் தாமஸ் பெக்கெட் அப்படின்ற இடத்துக்கு தான் போக போறாங்க. விச் இஸ் சிச்சுவேட்டட் இன் கேன்டர்பரி. ஓகே. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேரக்டர் நைட்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து நான் சொன்ன மாரி இதுல வந்து இன்கம்ப்ளீட் ஒர்க். இந்த ஒர்க் வந்து ஃபுல்லாவே மொத்தமா கம்ப்ளீட் பண்ணல பிளான் பண்ண மாரி. ஸோ இவர் 1400ல இறந்துட்டதுனால, வில்லியம் கேக்ஸ்டன் நல்லா தெரிஞ்சிருக்கும். இவர் ஒரு பப்ளிஷர். நெறைய பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து அந்த பிரிண்டட் காப்பிய பிரிண்ட் பண்ணி 1476ல தான் அத பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஓகே. ஜஸ்ட் நோட் இட் டவுன் 1476. 1476ல 1476ல வில்லியம் கேக்ஸ்டன் அப்படின்றவர் தான் ஓகே. வில்லியம் கேக்ஸ்டன் அவர் தான் அந்த இதுவ பப்ளிஷ் பண்ணியிருந்தார். ஓகே. ஓகே. தட்ஸ் ஆல். நவ் வி ஆர் கோயிங் ஃபார்வர்ட் டுவர்ட் நைட். நைட்டோட கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அவரு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. நைட் வந்து வி ஆல் நோ இஸ் சோல்ஜியர். நெறைய வாருக்குலாம் போயிட்டு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. எப்படிலாம் வார் இருக்கும், அதில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய அவரை பார்த்தாலே அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப டயர்டாகவும் அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனே ரொம்ப எப்படி சொல்கிறது ஹம்பிள் கேரக்டர். அவ்வளோ ஒன்றும் ஆடம்பரமாக எதுவுமே ட்ரெஸ்அப்லாம் எதுவும் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக இருந்தார். அவர் ரொம்ப நோபல் மேன் அப்படின்ற மாதிரி ஒரு சாசர் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார் இந்த கேரக்டரை. அவர் நிறைய இடத்துக்கு ட்ராவல் போயிருக்காரு. அலெக்சாண்ட்ரியா, டர்க்கி, ரஷ்யா, மொராக்கோ அப்படின்னு நிறைய பிளேஸ்க்கு போயிருக்காரு. ஸோ நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணதால நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்காரு. ஸோ யார் இவங்கள பார்த்தாலும் ரெஸ்பெக்டட் டோனில் தான் இவங்ககிட்ட பேசுவாங்க. இவர்கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. அதே மாதிரி இவருமே லேடிஸ் விமன் கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டாக நடந்துப்பார் அப்படின்ற மாதிரி சாசர் வந்து ஜென்யூனாக இவரை தான் ரொம்ப ப்ரெய்ஸ் பண்ணி பேசியிருப்பாரு. மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே கொஞ்சம் சட்டாரிக்காக அட்டாக் பண்ணுற மாதிரி தான் பேசியிருப்பாரு. ஆனால் இவரை வந்து உண்மைக்குமே ரொம்ப ப்ரெய்ஸ் பண்ணி பேசியிருப்பாரு. அவரை பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா நைட் வந்து அதில் லைன்ஸ்லாம் இருக்குல்ல சிவல்ரி ரொம்ப வந்து பிரேவான பர்சன் இவர். அப்புறம் ரொம்ப ஆனஸ்ட் ட்ரூத்ஃபுல். அப்புறம் இவர் வந்து 15 டெட்லி பேட்டில்ஸ் வந்து ஃபைட் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 டெட்லி பேட்டில்ஸ் அப்புறம் 3 டோர்னமெண்ட்ஸ் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே ரொம்ப ரஸ்டியாக ரொம்ப ஸ்டெயின்டாக ரொம்ப ஃபைட் பண்ணி அதே மாதிரி அப்படியே வந்திருக்காரு அவர் அப்படின்றது வி கேன் இமேஜின். ட்ரெஸ் வந்து ஸ்ட்ரெயிட்லி ஃப்ரம் வார்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்தார். ஷை வெரி சாஃப்ட் இன் வாய்ஸ் ஆஸ் மீக் அஸ் மெய்டுன்றாங்க. மெய்டு இஸ் நத்திங் பட் அந்த மெய்டுனா ஒரு ஒரு லேடியை தான் சொல்லுவாங்க. ரொம்ப சாஃப்ட் கேரக்டரு. ரொம்ப இன்னோசென்ட். என்னதான் ரொம்ப பிரேவாக இருந்து சண்டை போட்டாலுமே அவர் கேரக்டர் வைஸ் பார்த்தா ரொம்ப சாஃப்ட் இன் நேச்சர். ஒரு மோட்டிவ் அப்படின்னா காடுக்காக தான் அவர் ஃபைட் பண்ணியிருக்காரு. மற்றபடி அவருக்காக அவங்களோட சொந்த பர்பஸ்க்காக எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக இவரை அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருப்பாரு நம்ம சாசர். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஹிம். இங்கே இருக்கிற பாருங்க ட்ரூத் ஆனர் ஃப்ரீடம் அண்ட் கர்டசி ஃபுல் வர்தி வாஸ் ஹீஸ் இன் லார்ட்ஸ் வேர் அண்ட் தேர் ஹேட் த ரைட் அண்ட் நோ மென்ஃபெர். எந்த இடத்துக்கும் போகாமல் இல்லவே இல்லை. அவர் நிறைய இடத்துக்கு போய் நிறைய வார் எல்லாம் வின் பண்ணிட்டு ஒன்லி காட்காகவே அவரோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி ரொம்ப ஜென்யூனான வாழ்க்கையாக வளர்ந்துட்டுருக்காரு இவர். ஸோ இந்த நைட்டு ஸ்பெல்லிங் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அது வந்து ஓல்டு இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இந்த கேண்டபரி டேல் ஸ்டார்ட் ஆகுறதும் வென் த ஏப்ரல் மந்த்னு ஸ்டார்ட் ஆகும். அந்த வென் கூட உங்களுக்கு டபிள்யூவில் எழுதியிருப்பாங்க. ஐ மீன் அந்த டபிள்யூ வந்து டபிள்யூ
ஏஎன்னு தான் இருக்கும். வென் அப்புறம் அந்த ஏப்ரல் ஸ்பெல்லிங் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கேரக்டர். இவர் தான் ஸ்கொயர். த ஸ்கொயர் ஸ்கொயர் வந்து நைட்டோட சன் ஆக்சுவலி இவர். ஆனால் அவருக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த ட்ரெஸ்அப் வந்து இவர் ரொம்ப ஃப்ளாஷியாக போட்டிருக்காரு, அவர் ரொம்ப நார்மலாக ரொம்ப பேஸாக போட்டிருந்தாரு. ஸ்கொயருக்கு வந்து ஒரு 20 இயர்ஸ் தான் இருக்கும். ரொம்ப யங் மேன் இவர். யங்காக இருந்துட்டு என்ன அவங்களோட திங்கிங் வந்து சும்மா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. நைட்டு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஜென்யூனாக ட்ரூத்ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஆளோட பையன் வந்து கொஞ்சம் ட்ராக் மாதிரி போகிற மாதிரி இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இவர் ஜஸ்ட் லேர்னிங் ஃபிகராக தான் காமிச்சிருக்காங்க. இப்போ தான் அவர் கற்றுக்கிறாரு, கற்றுக்குட்டி சொல்லுவாங்களா அந்த மாதிரி கற்றுட்ருக்காரு எல்லாத்துலேயுமே. பட் ரொம்ப ஆக்டிவ். அவர் வந்து ரொம்ப பெரிய ஸ்லீவ் வச்சு ட்ரெஸ் போட்டிருக்காரு. அப்புறம் நிறைய இடத்துக்கு இவர் ட்ராவல்லாம் பண்ணல. ஐ மீன் டேட் அளவுக்கு இல்லை, அவரோட அப்பா அளவுக்கு இல்லை. பட் ஸ்டில் ஹீஸ் ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் திங்ஸ். இவர் வந்து ரொம்ப ஷார்ட்டான கவன் தான் போட்டிருக்காரு. யூ கேன் see that. அண்ட் லஸ்டி யங் மேன். லஸ்டி மீன்ஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு நம்ம இதில் சொல்லணும்னா ப்ளே பாய் மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பார் பார்க்கவும். அதே மாதிரி அவர் பண்ணுற சேட்டையும் அப்படி தான் இருக்கும். அப்புறம் லாங் ஸ்லீவ்ஸ் போட்டிருப்பாரு, ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பார். என்டர்டெயின் பண்ணுவார். எப்படிலாம் என்டர்டெயின் பண்ணுவார்னா, அவர் டான்ஸ் ஆடுவார், ட்ராயிங் பண்ணுவார், ரைட்டிங் இது எல்லாமே இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், ஒரு ஃப்ளூட்டும் வாசிப்பார். அது அவர் கையில் வச்சிருக்காரு பாருங்க. ஸோ ஃப்ளூட் வாசிப்பார். ஸோ ரொம்ப ஹம்பிள் அண்ட் மாடஸ்ட், ஃபேஷனபிள் இன் ட்ரெஸ்ஸிங்கில் எப்பவுமே ஃபேஷனபுளாக இருக்கும். ஸோ அவரோட பிள்ளையா நீ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அவங்கள பார்த்தா. ஸோ தட் இஸ் த மெயின் ஃபீச்சர்ஸ் அபவுட் தி ஸ்கொயர். தட்ஸ் ஆல். நோபல் ஃபேமிலியில் இருக்கார். பட் அவரோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்தா அப்படி தெரியல. ஸோ அப்போ இருக்கிற யங் மேன் வந்து கோர்ட்லி ரொமான்ஸ், கோர்ட்லி லவ்வில் தான் ரொம்ப அடிக்டிவாக இருந்தாங்க. அவங்க வந்து லைக் காட்காக ஜென்யூனாக இருந்தாங்களா அப்படின்றது இட்ஸ் அ டவுட். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு யோமேன். யோமேன் நீங்கள் பார்ப்பீங்க. யோமேன் வந்து இவர் ஆக்சுவலி சர்வெண்ட், நைட்டோட சர்வெண்ட் இவர். இவர் வந்து ஒரு க்ரீன் ஹூடி மாதிரி போட்டிருப்பாரு, க்ரீன் ஹூடி. அதுக்கப்புறம் கோட் வியர் பண்ணியிருக்காரு. அவரோட அந்த ஆரோ அப்புறம் அந்த பவ் அதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அதெல்லாம் இன்னும் ட்ரெஸ்ட் இல்லாமல் அழகாக அப்படியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. பார்க்குறதுக்கு வந்து அவர் ஃபாரஸ்டர் மாதிரி இருக்கார். அண்டு பவ் ஆரோஸ்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. மேட் ஆஃப் பீகாக் ஃபெதர்ஸ். அவரோட ஆரோஸ்லாம் பீகாக் ஃபெதர்ஸில் தான் செஞ்சுருக்காங்க. அப்புறம் இவரை பற்றி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இவர் ஒரு பெண்டன்ட் வச்சுருப்பாரு. அந்த பெண்டன்ட்டில் செயின்ட் கிறிஸ்டோஃபரோட டாலர் இருக்கும். பெண்டன்ட் டாலர் எல்லாம் ஒன்று தான். ஸோ அந்த டாலர் வந்து செயின்ட் கிறிஸ்டோஃபர் அவரோட ஃபேஸ் பொறிச்ச மாதிரி இருக்கும். ஓகே, அவர் ஒரு பெரிய டேகர் வச்சுருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ஹேட்டு அதை பற்றி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் யோமேன் வந்து. ஓகே, ரொம்ப எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா, அவரோட ஆர்ம்ஸ் அண்ட் பவுஸ், அவரோட அந்த ஃபைட்டிங் திங்ஸ் இருக்கு இல்லையா, அதில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. தட்ஸ் ஆல் அபவுட் யோமன் ஹியர். அந்த கிறிஸ்டோஃபரோட டாலர் வந்து அவரோட செஸ்ட்டில் இருக்கும், அதுதான் இம்பார்ட்டன்ட் இங்கே. அப்புறம் ஆர்ம்டு நைவ்ஸ் வச்சுருப்பாரு, டேகர் வச்சுருப்பாரு. அப்புறம் தட்ஸ் ஆல் அவரோட அப்பியரன்ஸ். நம்ம ப்ரொலாக் படிக்கிறதுனால அவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி, சாசர் எப்படி உங்களை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருன்றது தான் இருக்கும். எக்ஸப்ட் நைட் எல்லாருடைய ஃப்ளாவையும் அவர் சொல்லியிருப்பார் இதில் சாசர். நெக்ஸ்ட்டு வி ஆர் மூவ் ஆன் டு ப்ரையரஸ். ப்ரையரஸ் நமக்கு நல்லா தெரியும். ப்ரையரஸ் அவங்களோட பேர் வந்து மேடம் எக்லான்டைன் அப்படின்னு வரும். ஸோ மேடம் எக்லான்டைன். ஓகே, ஸோ அவங்க பேர் மேடம் எக்லான்டைன். ப்ரையரஸ் த பர்சன் ஹூ இஸ் ரிலேட்டட் டு சர்ச் அண்ட் ஆல். ஓகே, ஸோ இவங்கள பற்றி சொல்லணுன்னா, அவங்களுக்கு வந்து ஃபோர்ஹெட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோர்ஹெட் வந்து அதை கவர் பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்து அந்த மாதிரி அந்த ஸ்கார்ஃப் மாதிரி போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட ஃபோர்ஹெட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். தட் மீன்ஸ் 9 இன்ச்
9 இன்ச்சில் தான் அவங்க ஃபோர்ஹெட் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து அந்த ரிலீஜியஸ் ஹிம்ஸ்லாம் பாடுவாங்க இல்லையா, சர்ச்சில் யூஸ்வலாக தேல் சிங் சாங் அண்ட் ஆல். ஸோ அப்படி அந்த சாங்லாம் பாடும்போது அந்த நேசல் வந்து அவங்களுக்கு வந்து வாட்ஸ் தட் நேசல் வாய்ஸ் வந்து ரொம்ப ஒரு எதை கத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னா, அவங்களோட நோஸ்லேருந்து பாடுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றாங்க. அதான் நேசல் வாய்ஸ் த்ரூ ஹர் நோஸ் வாட் எவர் ஷீ சிங்ஸ், இட் சீம்ஸ் ஆஸ் தோ ஷீ இஸ் சிங்கிங் த்ரூ ஹர் நோஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். நேசல் சவுண்டில் தான் இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு ஃப்ரெஞ்ச் தெரியும், பட் ஸ்டில் அவங்க அந்த இங்கிலீஷ் ஆக்சென்ட்டோட தான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அவங்க ஒரு கோல்டன் ஒரு கோல்டன் இது வச்சுருப்பாங்க கையில். அதில் வந்து லவ் ஃபார் ஆல் அப்படின்ட்டு ஃப்ரெஞ்சில் எழுதியிருக்கும். அதாவது அமாரிட்டி இன் ஓம்னியா, லவ் கான்கர்ஸ் ஆல். அதோட மீனிங் வந்து லவ் கான்கர்ஸ் ஆல். ஆனால் எழுதியிருக்கிறது வந்து அமாரிட்டி இன் ஓம்னியா, குட். அவங்க வந்து ரொம்ப டேபிள் மேனஸில் தான் ரொம்ப ஈகராக, ரொம்ப யாராவது டேபிள் மேனஸ் தெரியலன்னா இவங்கள பார்த்து கற்றுக்கலாம். அந்த அளவுக்கு டேபிள் மேனஸை பக்காவாக ஃபாலோ பண்ண ஒரு பர்சன் அப்படின்னா அந்த ப்ரையோரஸ் தான். எப்படி உட்காரணும், இப்போ சாஸில் ஏதோ டிப் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த சாஸ் வந்து அந்த ஃபுட்டில் அது மட்டும்தான் படும், அவங்க ஃபிங்கரில் இல்லை வேறு எங்கேயுமே ட்ராப் கூட ஆகாது. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட் எடுத்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த சாப்பிடும்போது அந்த கையை அழகாக வாய்க்கிட்ட கொண்டு போயிட்டு கவர் பண்ணிட்டு அந்த எப்படி மெல்லணும் அப்படின்றதையும் ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க நம்ம சாசர். வைப் பண்ணிடுவாங்க டக்குன்னு, அந்த லிப்ஸையும் வைப் பண்ணிடுவாங்க. மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தாலுமே எதுவுமே தெரியாது, எந்த ஃபுட்டுமே ஸ்ட்ரக்காக இருக்காது. அந்த அளவுக்கு க்ளீனாக டேபிள் மேனஸ் அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் இருப்பாங்க இல்லையா, ரொம்ப ரிச்சாக எலகெண்ட்டாக இருக்கணும்னு அவங்க சாப்பிட்றதும் அவ்வளோ அழகுன்றதை தாண்டி லைக் என்னது இது ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இன் தட் கேரக்டர். ஸோ அவங்க வந்து ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக இருக்காங்க. ஏதாவது ஒரு எலி வந்து அந்த அந்த மைஸ் ட்ராப் ஆகிடுச்சு, ட்ராப்பில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அது இறந்துருச்சுன்னா இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சாசர் சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க எவ்வளோ நல்லவங்க அப்படின்றத தாண்டி அவங்க வந்து சட்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சட்டாரிக்கல் டோனில் சொல்லியிருக்காரு சாசர். என்னன்னா, அவங்க பப்பீஸ்லாம் வளர்க்குறாங்க, டாக்ஸ்லாம் வளர்க்குறாங்க. அந்த டாகுக்கு வந்து மீட் கொடுப்பாங்க, ஃப்ரெஷ் மீட் கொடுப்பாங்க, பிரெட் கொடுப்பாங்க, மில்க் கொடுப்பாங்க. அப்போது ஒரு அனிமல் செத்துதுன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அதே அனிமலுக்கு இன்னொரு அனிமலோட ஃப்ளெஷ்ஷு இல்லை மீட்டை கொடுத்து தானே சாப்பிட வைக்கிறீங்களா, அப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அதில் எங்கே நீங்கள் கைண்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சாசர் வந்து திரும்ப அட்டாக் தான் பண்ணுறாங்க இவங்கள. ஓகே. ஸோ அப்போ இருந்த மொனாஸ்ட்ரீஸ், அப்போ இருந்த கிளர்ஜி பீப்புள் எல்லாருமே வந்து ரொம்ப ஃபேன்சியாக தான் இருந்தாங்க. ரொம்ப வந்து லைக் ஃபுல்லாக காடுக்காக இல்லாமல் இவங்க வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸும் யூ கேன் சீ தட் ரொம்ப ஃபேஷனபுளாக தான் இருக்குது. அப்புறம் தான் ரொம்ப அழகி அப்படின்ற மாதிரி ப்ரிட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குட்டி ஃபேஸ் தான் தெரியணும், மற்றபடி நம்மளோட ஃபோர்ஹெட்லாம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஷீ இஸ் கவரிங் அப் பட் நாட் இன் ரியல் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அவங்க வச்சுருக்க ரோசரியும் ரொம்ப ஃபேன்சியாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சாசர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அண்ட் அவங்க கூடவே இவங்க ப்ரையோரஸ் கூட ஒரு சாப்ளின் அண்ட் 3 ப்ரீஸ்ட் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ தோ ஷீ இஸ் கிளர்ஜி அண்ட் ஐ மீன் ரிலேட்டட் டு சர்ச், பட் ஸ்டில் ஷோன் ஆஸ் ஒரு ஃபேஷனபிள் ஃபிகராக தான் தன்னை காமிச்சிக்கினாங்களே தவிர காடுக்கு மொத்தமாக தன்னை ஒப்படைக்கணும், அர்ப்பணிக்கணும் அப்படின்ற டெண்டன்சிலாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஆல் ஆஃப் திஸ் கேரக்டர் ப்ரையோரஸ். ஸோ நம்ம இன்னைக்கு நைட்டு பார்த்தோம் ஸ்கொயர், யோமன், ப்ரையோரஸை பற்றி பார்த்தோம். ஸோ எங்களோட டிஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரொலாகில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது இன்டைரக்டாக அவங்கள அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவங்களோட ஃப்ளாஸ் எல்லாம் எதுலேயுமே எடுத்து காமிச்சிட்ருப்பாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 4 தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் கேரக்டர்ஸை பார்ப்போம். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் ஆஸ் வெல் அஸ் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டெய்லி போடுற வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு முடியும். ஸோ என்னெல்லாம் சொல்லியிருக்கோமோ அதை நோட்ஸாக எடுத்து வச்சு படிச்சிங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, வில் வைண்ட் அப் திஸ்.